உணவை சாப்பிட்ட மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் தங்கம், என்ன நடந்தது? முழு விவரங்கள் என்ன? அதாவது தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் செயல்பட்டு வரும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள விடுதியில் 53 மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர். இந்த விடுதியில் இன்று காலை உணவு சாப்பிட்ட 6ஆம் வகுப்பு மாணவி, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகள் மொத்தம் 9 பேருக்கு தற்போது உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்களுக்கு தென்காசி தலைமை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது புன்னையாபுரம், கேரளா, போகனூர் பகுதியைச் சேர்ந்த 9 மாணவிகள் தற்போது சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேறு யாரும் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து தற்போது பள்ளியில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முதியோர் இல்லத்தில் உணவு சாப்பிட்ட 6 பேர் உயிரிழந்த நிலையில் தொடர்ந்து பிரபல பிரியாணி கடையிலும் உணவு சாப்பிட்ட 13 பேருக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் இந்த உணவு பாதுகாப்பு குறித்த கேள்விகள் எழும்பி வருகிறது. தற்போது மீண்டும் ஒரு பிரச்சனையாக அரசு பள்ளி விடுதியில் உள்ள உணவு சாப்பிட்ட 9 மாணவிகளுக்கு உணவு ஏற்பட்டு தென்காசி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு மாவட்டத்தில் உள்ள உணவு தரம் குறித்து சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி தங்கம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.